Hi friends, Assalamu alaikum. Welcome to Mama's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி கேக் அண்ட் ஃப்ராஸ்டிங் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணணும். ஸோ அதனால் 150 டிகிரிக்கு 10 மினிட்ஸ்க்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வெனிலா கேக் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதோட 280 ml வாட்டர், 80 ml ஆயில், 2 eggs ஆட் பண்ணிக்கணும். வீட்லேயே நம்ம இந்த மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மைதா 1 கப், பவுடர் சுகர் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், 2 எக், ஆயில் 80 ml, வாட்டர் 250 ml ஆட் பண்ணி இதே மாதிரியே நம்ம பிளெண்டரை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பண்ண போகிற பேனில் நம்ம பட்டர் பேப்பர் போட்டு அதில் பட்டர் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குல்ல, மைதா, அந்த ஃப்ளாரை நம்ம மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் அழகாக வரும். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை கேக் பேனில் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக இதை மாதிரி நம்ம டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் பபிள்ஸ் இல்லாமல் ஈவனாக கேக் இருக்கும். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 150 டிகிரிக்கு 30 to 35 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மினிட்ஸில் டூத்பிக் யூஸ் பண்ணி போக் பண்ணி பாருங்கள். அப்போ டூத்பிக் கிளியராக இருந்துச்சுன்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம கேக் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த வெசலில் நம்ம க்ரீம் செய்ய போகிறோமோ அந்த வெசலில் நம்ம ஃப்ரீசரில் 2 to 3 hours வைக்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக அந்த ஃபோம் ஃபார்ம் ஆகும். 1 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு 3/4 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். நம்ம பிளெண்ட் பண்ணுறப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணணும். 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணுறப்ப நம்ம ஒரே டைரெக்ஷனில் தான் பண்ணணும். நம்ம இப்போ கிளாக் வைஸ் பண்ணால் கிளாக் வைஸ் தான் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணால் ஆன்டி கிளாக் வைஸ் மட்டும் தான் பண்ணணும். நம்ம இடையில டைரெக்ஷனை மாற்றக்கூடாது. 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஃப்ளஃபியாக ஸ்டிஃபாக க்ரீம் கிடச்சோன்னே நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த க்ரீமை 3 ஈக்குவல் போர்ஷன்ஸாக எடுத்து வச்சுருந்தேன். அர்ஹம்க்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா பிங்க் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நான் 2 ஷேடு ஆட் பண்ணியிருந்தேன். ஒன்று லைட் பிங்க்கு, இன்னொன்று நல்ல டார்க்கான பிங்க்கு. நேச்சுரல் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். லைட் பிங்க்குக்கு 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். டார்க் பிங்க்குக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவன்லேருந்து கேக் எடுத்ததும் நம்ம 1 ஹவருக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேன்லேருந்து எடுத்து நமக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணி அந்த மாய்ஸ்சரைசர் போகாமல் இருக்கிறதுக்காண்டி இது மாதிரி ரேப் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் வாட்டரில் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் ட்ரேயில் கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேக் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ டார்க் க்ரீம் தான் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னொரு 2 கேக் செஞ்சுருந்தேன். அந்த கேக்கில் இப்போ ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைட் பிங்க் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபைனல் லேயர் ஆட் பண்ணிவிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் ஷேப் பண்ணிக்கலாம். அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஷேப் பார்த்து ஷேப் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வைப்பிங் க்ரீமை ஃபுல் கேக்குக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். க்ரீமை சைடில் ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ நம்ம டவுன் டு அப் சைடாக பண்ணால் ஈஸியாக ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தீமுக்கு தகுந்தாப்புல நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மெஜந்தா கலரில் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கலரை இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். என்னோடய கேக்கோட அவுட்டர் லேயர் வந்து இந்த கலரில் தான் இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒயிட் போட்டுட்டு இது பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் டார்க்கரான கலரும் நம்மளை எடுத்து காட்டும். ஸோ அதனால் எப்போதுமே பேசிக் கேக் வந்து அந்த ஒயிட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம்ல, ஒயிட் வைப்பிங் க்ரீம் அது வரைக்கும் இருக்கிறது பேசிக் இது. அதுக்கப்புறம் நமக்கு தகுந்தாப்பில் எப்படி வேணுமோ நம்ம அடுத்த இதெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் கேக் ஸ்க்ரேப்பரை யூஸ் பண்ணி இந்த ஷேப்க்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுலேயே நிறையா டிசைன்ஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்க்ரேப்பரை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி மேலே ஈவனாக ஆக்கிட்டேன். நம்ம இந்த ஸ்க்ரேப்பரை நார்மலாக யூஸ் பண்ணாலே மேலே அந்த நமக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக கிடச்சிரும். இப்போ நான் ட்ரிப் ஃப்ராஸ்டிங் தான் பண்ண போகிறேன். அதுக்கு பிங்க் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ½ அன் ஹவருக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா மெல்ட் ஆனாப்பில் இருக்கும். அது ட்ரிப் ஷேப்க்கு இது மாதிரி கார்னரில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா இதை மாதிரி ட்ரிப் ஆனாப்பில் இருக்கும் கேக்கு. இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம டாப்பிங் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி நமக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு டாப்பர் வாங்கியிருந்தேன். அதை நான் மேலே செட் பண்ணிட்டேன். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.